ஸ்தோத்திரமானவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா பிதாவே. ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கொடான கொடை நன்றிகள் செலுத்தி உங்களை உயர்த்தி போற்றுகிறோம். வாழ்த்தி நாளை ஆசீர்வதித்துக் கொண்டிருச்சா நல்ல பாடல் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதனுடைய அப்பா சொல்ற வார்த்தை அதனுடைய அப்பா கேட்கிற பிள்ளைகள் உங்களுடைய நடக்கத்தை அனுபவம் செய்யும். எதிராக இருந்துகிற தீய சக்தி இயேசுவை நாம் தான் நிர்மலமாக்கி இயேசு மலை கேட்கிறோம். கலங்கி நிற்கும் போது நம்மை தாங்கி பெறுகிறார், தள்ளாடும் நேரத்திலே கூட வருகிறார். கலங்கி நிற்கும் போது நம்மை தாங்கி பெறுகிறார், தள்ளாடும் நேரத்தில் கூட வருகிறார். ஏசையா 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 என் ஏசையா, கல்வி நம்மை தெரிந்து கொண்டாரே, கண்மணி போல் பாதுகாக்கின்றார். கல்வி நம்மை தெரிந்து கொண்டாரே, கண்மணி போல் பாதுகாக்கின்றார். நம்மை அறிந்த தேவன் நீதானையா, எங்கள் அடைக்கலமோ நீங்கள் ஆனையா. எங்களை அறிந்த தேவன் நீதானையா, எங்கள் அடைக்கலமோ நீதானையா. ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா, கலங்கி நிற்கும் போது நம்மை தாங்கி பிரிக்கிறார், தள்ளாடும் நேரத்தில் கூட வருகிறார். நல்ல மேய்ப்பன் நீதானையா, ஜீவனை எனக்காய் தந்தீரையா. நல்ல மேய்ப்பன் நீதானையா, ஜீவனை எனக்கு தந்தீரையா. மனிதன் நம்மை ஒடுக்கும் போதெல்லாம் நம்மை திடப்படுத்தி நடத்துகின்றீரே. அல்லேலூயா. மனிதன் நம்மை ஒடுக்கும் போதெல்லாம் நம்மை திடப்படுத்தி நடத்துகின்றாரே. ஏசையா என் ஏசையா, ஏசையா என் ஏசையா, நாம் கலங்கி நிற்கும் போது நம்மை தாங்கி பிடிக்கிறார், தள்ளாடும் நேரத்தில் சூழ வருகிறார். போகும்போது காக்கின்றீரே, திரும்பும்போது காக்கின்றீரே. அல்லேலூயா. போகும்போது காக்கின்றீரே, நாம் திரும்பும்போது காக்கின்றீரே. சோதித்து அறிந்த தேவன் நீரே, பொன்னாக விளங்க செய்கின்றேன். நம்மை சோதித்து அறிந்த தேவன் அவர், நம்மை பொன்னாக விளங்க செய்கின்றார். ஏசையா 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 என் ஏசையா, நான் கலங்கி நிற்கும் போது என்னை தாங்கி பிடிக்கிறேன், தள்ளாட நேரத்திலே கூட வருகிறேன். அல்லேலூயா. நாம் கலங்கி நிற்கும் போது நம்மோடு தேவன் கூட வருகிறவராக இருக்கிறார். நம்ம தள்ளாடும் போது கூட அவர் தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறார். கருவில் உருவாவதற்கு முன்னமே நம்மை அவர் தெரிந்து கொண்டதுனால அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபுத்திரம் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீதிமானை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்பா, உங்களை சரியான ஜனங்கள் அங்குமாய் இங்குமாய் அலைந்து திரிந்து எங்கேயாவது ஒரு நிம்மதி கிடைக்காதா என்று அலைந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு மத்தியில ஆண்டவரே அப்பா, இதோ நாங்கள் கேட்கிறோம். ஐயா, பிள்ளைகளோட கண்கள் திறக்கப்படட்டும். நாங்களும் ஒரு காலத்துல அலைந்து திரிந்து கொண்டுதான் இருந்தோம். ஆனாலும் அப்பா, நீங்க தேடி வந்து எங்களை மீட்டு எடுத்த நல்ல தெய்வமே, எப்பொழுதும் கூட அதை அறியாமல் இருக்கிற பிள்ளைகளோட கண்கள் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நேரத்தில் கூட யார் இந்த குடும்பத்தை, யார் எங்களை வந்து தேற்றுவார், யார் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று அந்த ஒரே தேவை முன்பாக அமர்ந்திருந்தாலும்
இப்பொழுது அதோ நான் இருக்கிறேன் என்று நீ சொல்கிற தேவன் எல்லாம். தாய் மறக்கலாம், தந்தை மறக்கலாம், உறவினர் மறக்கலாம், இயேசுப்பா நீங்க ஒருபோதும் மறக்கிற தேவன் அல்ல. அப்படியாக இந்த பூமி பிறந்த ஒவ்வொரு மனுஷனையும் ஆகவே அப்பா நீ அன்புள்ளவராய் இருந்து இறப்புள்ளவராய் இருந்து அவர்கள் மீட்டு எடுக்கிறவராய் இருக்கிறேன் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக வழிவாசலை நீ திறந்து கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். குமாரன் விடுதலை கொடுத்தாலுடைய ஒரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கிடைக்கிறார் தகப்பனே. அப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க விடுதலை கொடுக்கும்படியாக என்பதை நாங்கள் செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. சிறு பிள்ளைகள் வளரும் போதே தெய்வ பயிற்சி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள் அதோடைய பெண் பிள்ளைகளுக்காக விசேஷமா செபிக்கிறேன். பாதுகாப்பை கொடுங்க. தேசத்துல கூட சமாதான சந்தோஷத்தை கொடுங்க. வீணான ஆண்டவரே போராட்டம் இல்லாதபடி ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்பு கூறும்படியாக செபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்கிறவரே மத்தியிருக்கிறோம். சில வார்த்தை மூலமாக வெளிப்படுமையா வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசு நாமத்தை கேட்கிறேன் நடக்கிறே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நெகேமியா புத்தகத்திலே 8வது அதிகாரத்தை நாம் தியானித்தோம். இங்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இந்த வசனம் மூலமா நமக்கு வேதம் என்று பார்த்தீங்கன்னா, நாம் எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இங்கு வெளிப்படுத்துகிறது. முதல் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. நெகேமியா 8 ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னாக வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி என்ன செஞ்சாங்க? ஒருமனப்பட்டு கூடினார். அதான் மிக முக்கியம். பெந்தெகோஸ்தே நாள் அன்று எல்லோரும் ஒருமனப்பட்டார்கள். அவர் மேல் அக்கினாவுகளை போல தேவன் வந்து அமர்ந்தார் அப்படின்னு பார்த்தோம். ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசே நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க? போய் நியாயப்பிரமாண புத்தகத்தை கொண்டு வா, வேதா புத்தகத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப 3வது வசனம் பாருங்க. தண்ணீர் வாசலுக்கு முன்னாக வீதியிலே எதிரே இருந்து காலமே தொடங்கி, தண்ணீர் வாசலுக்கு முன்னாக வீதியிலே, வீதிக்கு அல்லேலூயா எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புத்தகத்தை கவனமாய் செவி கொடுத்தார்கள். அல்லேலூயா. நம்ம சபைக்கு போறோம், வேதம் அங்க பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த நேரத்துல நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? எழுச்சி வெளியே போவாங்க, வருவாங்க, மற்றவங்கிட்ட பக்கத்துல பேசுவாங்க. அப்பதான் ஒரு ஃபோன் கால் வரும், அதை அட்டன் பண்ணுவாங்க. இல்லைனாக்க மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுன்னு இருப்பாங்க. எப்போ? செய்தி நேரத்துல. இங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னு, தண்ணீர் வாசலுக்கு முன்னாள் வீதியில எதிரே இருந்து காலமே தொடங்கி அப்படின்னா காலையில இருந்து மதியம் மட்டும். காலைனா ஒரு 9 மணி வச்சுங்களேன். 9 மணில இருந்து மதியம் 12 மணி அப்படின்னா 3 hour. நம்ம நான் சொல்றது அப்படி, இவங்க அப்படின்னு காலைனா ஒருவேளை 3 மணியா கூட இருக்கலாம், அதிகாலையில 3 மணி கூட இருக்கலாம். அல்லேலூயா. இங்க சொல்ற காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும், பெண்களும் இருந்திருக்கிறாங்க, ஆண்களும் இருந்திருக்கிறாங்க, கேட்டு அறியத்தக்க மற்றவர்களும் இருந்திருக்கிறாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களும் இருந்திருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவர்களும் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. முன்பாக அதை வாசித்தார். ஆனா வாசிக்கும் போது என்ன நடக்குது பாருங்க. சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். அதான் மிக முக்கியம். நடக்கிறது பெருசு இல்லை. நம்ம சபையில என்ன செய்வோம்? பாட்டெல்லாம் முடிஞ்சவங்க சிலர் வருவாங்க, இல்லையா? சில செய்தி முடிஞ்சு கடைசி நேரத்துல வந்து உட்காருவாங்க. இதெல்லாம் இருக்கவே கூடாது. வெறும் செய்தி நேரம் மாத்திரம் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. எவ்வளவு நேரம் துதிச்சு அவங்க கொண்டாடணும் சொல்லப்படல. ஆனா அப்ப கூட அவங்க எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னா கவனமாய் கேட்டாரு. அதான் மிக முக்கியம். அல்லேலூயா. 5வது வசனம் பாருங்க. எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களுக்கான புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். இத முதல் சொல்லிட்டாரு.
காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் பேசினாரு. அது வரைக்கும் பெண்கள், ஆண்கள், மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்து எப்படி கேட்டாங்களாம், கவனமாய் புஸ்தக செவி கொடுத்தாலும் பாக்குறோம். இதுக்கு முன்னாடி அவன் அந்த மேல போய் வாசிக்கிறதுக்கு முன்னாடி போய் நிக்கிறான். எஸ்ரா சரங்களுக்கு உயர நின்று, ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி எங்க தலை மறைக்க கூட மேல நிக்கிறான். இல்லையா, அதாவது ஸ்டேஜ்ல நிக்கிறான் நின்று சகல ஜனங்களுக்கு காண புஸ்தகத்தை திறன் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவனா போனா புஸ்தகத்தை வச்சு அந்த புல்பிட் மேல வச்சு என்ன பண்றான், திறக்கிறான். இல்லையா, திறந்தான். அவன் திறந்ததை பார்த்த உடனே அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். எவ்வளவு மரியாதை பார்த்தீங்களா? அல்லையா, நம்மளாம் உட்கார்ந்து தான் செய்தி கேட்கணும். ஏன் சிலர் செவத்துல சாஞ்சின் செய்தி கேட்பாங்க, சிலர் இன்னும் விட்டா காலை நீட்டின்னு செய்தி கொடுப்பாங்க. அல்லையா, அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க, எழுச்சி நின்னாங்க. ஒரு அல்ல சொல்லுவீங்களா, மரியாதை பாருங்க. ஒரு அதிகாரி வந்து எப்படி எழுச்சி நிக்கிறாங்களோ அதை போல ஏசப்பா வார்த்தைய வாசிக்க ஆரம்பிக்கிறது. புத்தகத்தை வாசிக்கிறது இல்லை, புத்தகத்தை திறந்தான். ஒரு அல்ல சொல்லுவீங்களா, திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்தனர். வாசிக்கிறேன். அப்போது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தார். ஐயோ, ஆண்டவரை இப்படி மதிக்கிறாங்களா ஒரு வார்த்தைய, அவனுக்கு ஒரே சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். இல்லையா, அப்படி இருக்குங்க. புல்பிட்ல ஏறி அந்த ஆசாரியம் புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது நீங்க கொடுக்குற அந்த விட்டுறீங்க பாருங்க, அதுதான். சில பாருங்க ஸ்டேஜ்ல பேசிக்கும் போதே என்ன பண்ணுவாங்க, சிலர் கலைஞ்சி போயிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? சில கூட்டத்துல எல்லாம் பார்த்தா என்ன அர்த்தம் ஆகும், அதை நீ என்ன சொல்ற நாங்க கேட்கறது அப்படின்னு. இல்லையா, செய்தியை கேட்கும் போது ஒரு உற்சாகம். ஐயோ, ஏசப்பா வார்த்தை. அதை கேட்டவுடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு இன்னும் தெம்பு வந்துடுச்சு. யாருக்கு? ஆசாரியனுக்கு, எஸ்ராவுக்கு. ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றான். ஆண்டவரே நல்லதியா, கொண்டு வந்த நேரம் நல்ல நேரம். அல்லையா, நான் இன்னும் அழகா உங்களை பத்தி சொல்றேன். அவனுக்கு என்ன ஆச்சு, உற்சாகம் ஆயிட்டான். ஒரு அல்ல சொல்றீங்களா? அல்லையா, ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து குப்புறம் விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். எப்படி பாருங்க, அவன் ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிறான், இவங்களுக்கு கூட சேர்ந்து ஆமென் ஆமென்றான். ஆமாப்பா, உண்மைதான். அவர் உண்மையாதான் ஸ்தோத்திரம் பண்றாரு. நாங்க அந்த அளவுக்கு உண்மையாதான் பயப்படுறோம். அதுக்கு அவங்க ஆமன் என்ன செய்யறாங்க, அதை அவங்க உறுதிப்படுத்துறாங்க. ஆமே, அப்படியே ஆகட்டும்ன்றாங்க. ஒரு ஆமேன் சொல்லி 2 ஆமேன் அங்க சொல்றாரு பாருங்க. அதற்கு மறுமொழியாக ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகக்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்படித்தானே இருக்கணும். வேத புத்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு அந்த வார்த்தையை கேட்கும் போது ஒரு பயம், ஒரு நடுக்கம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நீங்க இன்னொரு வசனம் சங்கீதம் 95 இப்ப இது வசனம் அப்படியே இருக்கு. 95 6வது வசனம் சொல்லுது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள். சங்கீதத்தில் அப்படிதான் இருக்கு. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, நம்மளை தாய் கர்ப்பத்துல உருவாக்குனாரே அவருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படி. நம்ம என்னதான் படிப்பு படிச்சிருந்தாலும், என்னதான் பெரிய பதவியில இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, அவருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. அவர் உருவாக்கலன்னா நாமளே இல்லை. வேற அல்ல சொல்றீங்களா? எல்லாம் நம்மளை உருவாக்கணும். அவருக்கு முன்பாக நம்ம ஒண்ணுமே கிடையாது, குப்பை தூசுன்னு சொல்லலாம். ஒரு அல்ல சொல்றீங்களா? அப்ப என்ன செய்யணும்? முழங்கால் படிக்கணும், நம்மளை தாழ்த்தணும். அல்லையா? சிலர் அப்படிலாம் கிடையாது, உட்கார்ந்தீங்கன்னே காலை நீட்டின்னு இருப்பாங்க. கால் மேல கால் போட்டு கூட இன்னைக்கு அவங்க படிப்பு பெரிய அவங்க பதவியில இருக்கிறாங்க, பெரிய பெரிய அதிகாரங்கள காலை போட்டு உட்கார்ந்துக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, சபையில கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தீங்கன்னு என்ன கேட்பாங்க, செய்தியை கேட்பாங்க. அல்லையா? அப்படிலாம் நம்ம இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு சொல்ற அவருக்கு முன்பான ஒண்ணுமே இல்லைன்ற ஆண்டவர். 8வது வசனம் பாருங்க, அந்த நெகேமியா 8வது வசனம், அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்கள் விலக பண்ணினார்கள். அல்லேலூயா. உடனே என்ன பண்ணாங்க, அவங்க புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விலக பண்ணினார்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது 6வது வசனம் பாருங்க. அப்போது எஸ்ரா மகத்துவமான, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 4வது வசனம். வேதபாரகர் எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையிலே அவனுக்கு வலது பக்கமாக மத்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இலக்கியாவும் மாசேயாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசுமும் அஸ்மதாவும் சகரியாவும், அடுத்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மெசுல்லாவும் நின்றார்கள். நீங்க நினைக்கிறீங்க அப்பெல்லாம் அவ்வளவு அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கான்? இந்த சைடுல வலது பக்கத்திலும் இடது பக்கத்துல என்ன பண்ணிருக்காங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆட்களை நிக்க வச்சிருக்கிறாங்க. அவர் துதிக்கிற பரிசுத்தவான்கள் என்ன செய்யறாங்க? நிக்க வச்சுட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கர்த்தர் இப்ப யார் தெரியுமா? நம்ம வாசிக்கும் போது தேவ தூதர்கள் இருப்பாங்க புல்பிட்ல. அல்லேலூயா. தேவ தூதர் இருந்து பக்கத்துல இருந்து, அது ஏன்னா நம்ம வார்த்தையான தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். நான் வார்த்தையை கேட்கும் போது அங்க இயேசு வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அவருடைய பிரசன்னம் ஷக்கீனா மகிமை இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப சுத்திலே யாரு இருப்பாங்க? தேவ தூதர்கள் இருப்பாங்க. அப்ப நாம எந்த அளவுக்கு மரியாதையோட இருந்து அந்த வசனத்தை கேட்கணும், எப்படி கவனமா செவி கொடுக்கணும்ன்றத இங்க நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவம் பண்ணுவோமா? அன்பான தேவனே, ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை கேட்கும் போது, ஏன்னா நீ வார்த்தையான தேவன். ஊரா ஷீலாராவா, பழைய ஏற்பாட்டுல நீ வார்த்தையான தேவனா இல்ல ஆண்டவரே. ஆனால் இப்போதோ நீர் வார்த்தையான தேவனா இருக்கிறீர். அந்த வார்த்தையை நாங்கள் கேட்கும் போது மரியாதையோட இருக்கணும். உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி நாங்கள் பணிந்து குனிந்து அவளை குப்புற விழுந்து முழங்கால் படியிட்டு ஒரு வேத வசனத்தை நாங்கள் கேட்கணும், கவனமாய் செய்து கொடுக்கணும் ஐயா. அப்படியா நீ செய்ய போற கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.